இப்ராஹிமா இன்னக ஹமீதுன் மஜீத். அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணி முதல் 8:30 மணி வரை அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத் வழங்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த 4 நிகழ்ச்சிகளில் ஒற்றுமைக்கான வழி என்ன என்ற தலைப்பில் விரிவான முறையில் திருக்குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் விளக்கி வந்து கொண்டிருக்கின்றோம். இன்று முஸ்லீம் சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லை. முஸ்லீம்கள் பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள். எனவே இன்றைய நல்லுள்ளம் கொண்ட பல முஸ்லீம்கள் மத்தியில் நாம் ஒன்றுபட வேண்டுமல்லவா? நாம் ஹசரத் நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, நாம் பிரிந்து கிடக்கலாமா என்கின்ற கேள்வி வினாக்கள் அவர்களுடைய உள்ளத்தில் எழுந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்காக நல்லியல்பு கொண்ட பலரும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் நாம் கடந்த நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது போன்று ஒற்றுமைக்கான வழியை அல்லாஹ் தான் ஏற்படுத்த முடியும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் நீங்கள் யாவரும் ஒன்றுபட்டு அல்லாஹ்வின் கயிற்றை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து போய்விடாதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே அல்லாஹ்வினுடைய கயிற்றை உறுதியாக பற்றி பிடிப்பதின் மூலமாக ஒற்றுமை ஏற்படும் என்ற கருத்தை இறைவன் இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் குறிப்பிடுகின்றான். எனவே அவர்கள் பிரிந்து போயிருக்கிறார்கள், முஸ்லீம்கள் பல பிரிவுகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அந்த கயிற்றை வலுவாக பற்றி பிடிக்கவில்லை என்பதை நாம் விரிவான முறையில் கடந்த நிகழ்ச்சியில் எடுத்து கூறியிருந்தோம். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் கயிறு என்பது நுபுவத்தை குறிக்கும், நபிமார்களை குறிக்கும், நுபுவத்தை தொடர்ந்து வரக்கூடிய கிலாஃபத்தை குறிக்கும், கலீஃபாக்களை குறிக்கும் என்றும் நாம் நம்முடைய நிகழ்ச்சிகளில் எடுத்து கூறியிருந்தோம். நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்த பல சகோதரர்களும் ஒற்றுமைக்கான வழியை திருக்குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நீங்கள் ஆழமான முறையில் அழகாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வின் கயிறு என்பது திருக்குர்ஆனை குறிக்காதா? ஹப்லுல்லா, அல்லாஹ்வினுடைய கயிறை நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றானே, இது திருக்குர்ஆனை தானே குறிக்கும். நீங்கள் அது நுபுவத்தையும் கிலாஃபத்தையும் குறிக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்களே, இது திருக்குர்ஆனையும் குறிக்கும் அல்லவா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். எனவே இது தொடர்பாகவும் நாம் நம்முடைய நேயர்களுக்கு விளக்கினால் நன்றாக இருக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, வாத்தசிமு பிஹபிலில்லாஹி ஜமியா என்பதுதான் வசனமாகும். இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்துதான் நாம் விளக்கி வருகின்றோம். அதில் அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உறுதியாக அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடியுங்கள். இதில் ஹப்லுல்லாஹ் என்று அல்லாஹ் உருவகமாக கூறியிருக்கின்றான். அல்லாஹ்வின் கயிறு என்று குறிப்பிட்டிருக்கின்றான். அல்லாஹ்வின் கயிறு என்பது என்ன என்பதை பற்றி திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் கூறும்போது அது திருக்குர்ஆனையும் குறிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அதை நாம் மறுப்பதற்கில்லை. அல்லாஹ்வுடைய கயிறு திருக்குர்ஆனாக இருந்தாலும் அந்த திருக்குர்ஆனை எடுத்து போதனை செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நபியினுடைய காலத்தில் அந்த நபியுல்லா தான் இருக்கின்றார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த திருக்குர்ஆன் இறங்கியது. திருக்குர்ஆன் இறங்கியதும் அந்த இறங்கிய வசனங்களை மக்களுக்கு முன்னால் படித்து காட்டக்கூடியவராக அந்த நபி இருந்தார். அல்லாஹ் திருக்குர்ஆன் இது பற்றி கூறும்போது சூரா ஜுமாவில் குறிப்பிட்ட வசனத்தை நாம் பலமுறை மக்களுக்கு எடுத்து கூறி வந்திருக்கின்றோம். அதில் அல்லாஹ் கூறுகின்றான், சூரா ஜுமானுடைய 3வது வசனத்தில், அவனே எழுதப்படிக்க தெரியாத மக்களுக்கு மத்தியில் ஒரு ரசூலை எழுப்பினான். அடுத்து அந்த ரசூல் என்ன பணி செய்கிறார் என்று அல்லாஹ் கூறுகின்றான், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. அந்த ரசூல் நபி அல்லாஹ்வுடைய வசனங்களை மக்களுக்கு படித்து காண்பிக்கின்றார். ஒய் ஸக்கீஹிம், மேலும் அவர்களை தூய்மைப்படுத்துகின்றார். ஒய் அல்லிமுஹுமுல் கிதாப், மேலும் அந்த வேதத்தை அவர் கற்றுக் கொடுக்கின்றார். வல் ஹிக்மதா, அது மட்டுமல்லாமல் அந்த வேதத்தில் உள்ள ஞானத்தையும் அவர் கற்றுக் கொடுக்கின்றார். ஆக இவ்வாறு ஒரு ரசூலினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு பணியாக அல்லாஹ் இந்த திருவசனத்தில் 4 பணிகளை குறிப்பிட்டிருக்கின்றான். ஆக அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பித்தல் இது நபியினுடைய ஒரு முதல் பணியாக அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். எனவே இந்த வசனத்தோடு நாம் இணைத்து பார்க்கின்ற போது நமக்கு தெரிகின்ற விஷயம் என்னவென்றால்,
ஹபுலுல்லாஹ் என்பது திருக்குரானை குறிக்கும் என்றாலும் கூட அந்த திருக்குரானுடைய வசனங்களை எடுத்து ஓதி காண்பிக்கின்ற தக்க தருணத்தில், தக்க நேரத்தில், தக்க விதத்தில் எடுத்து உட்கரக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறதென்றால், அதற்குரிய ஒரு சக்தி இருக்கிறதென்றால் அது நபிக்கு இருக்கின்றது. நபி இருக்கின்ற காலமெல்லாம் அந்த பண்பை அவர் மேற்கொண்டு நடக்கிறார். எனவே அந்த ஞானத்தையும், ஹிக்மத் என்ற அந்த ஞானத்தையும், அதனுடைய உண்மையான விஷயங்களையும் அவர் எடுத்து கூறுகின்றார். அந்த நபிக்கு பிறகு அந்த ஹபுலுல்லாஹ் என்ற திருக்குரான் இருக்கின்றது தான். இருந்தாலும் கூட அந்த திருக்குரானுடைய அந்த ஆயத்தை யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அதாவது அல்லாஹ்வுடைய அந்த வசனங்களை எடுத்து ஓதி காண்பித்தல் என்ற இந்த பண்பு இருக்கிறதே, இது எல்லோருக்கும் வந்து விடுவதில்லை. இது இறைவன் யாரை ஹலிஃபாவாக தேர்ந்தெடுக்க இருக்கின்றானோ அல்லது தேர்ந்தெடுத்திருக்கின்றானோ அவரால் தான் எடுத்து வைக்க முடியும் என்பதையும் முந்தைய நிகழ்ச்சிகளில் நாம் எடுத்து கூறி வந்திருக்கின்றோம். ஒரு மிக சிறந்த உதாரணத்தை நாம் எடுத்து கூறியிருந்தோம். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருந்த காலமெல்லாம் ஹபுலுல்லாவாகிய அந்த திருக்குரானை அவர்கள் எடுத்து ஓதி காண்பித்து வந்தார்கள். அவர்கள் மரணமடைந்த போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு போன்ற பெரிய சஹாபிகள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்தை அவர்கள் ஒப்புக்கொள்ள தயாரில்லை. காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை வரைக்குமாக தோன்றிய ஒரு இறை தூதர். அவர் எப்படி இவ்வளவு சீக்கிரத்தில் மரணமடைந்திருக்க முடியும் என்ற அளவுக்குத்தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட கருதி வந்தார்கள். எனவேதான் அவர்கள் கூறினார்கள், எவர் முகமது இறந்து விட்டார் என்று சொல்வாரோ அவருடைய தலையை நான் வெட்டி விடுவேன் என்று கூறினார்கள். ஆக இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர்களுக்கு ஒரு பாசம், நேசம், அன்பு இருந்தது. அந்த அன்பின் அடிப்படையில் அவர்கள் இந்த அளவுக்கு எடுத்து சொன்னார்கள். இதே சமயத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மையத்தை பார்க்கிறார்கள். பார்த்த பிறகு அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை உறுதி கொள்கிறார்கள். நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு 2 மரணத்தை தரமாட்டான் என்று அன்னாருடைய ஜனாசாவுக்கு பக்கத்தில் நின்று கூறுகின்றார்கள். அதற்கு பிறகு மக்களுக்கு மத்தியில் வருகிறார்கள். இங்கோ மக்கள் அதனை ஏற்க தயாரில்லாமல் இருக்கின்றார்கள், குழம்பி போய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தருணத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹலீஃபாவாக தோன்ற இருக்கின்ற ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் அந்த யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வசனத்தை எடுத்து ஓதி காண்பித்தல் என்ற பண்பை கடைபிடிக்கிறார்கள். அந்த வசனம் என்னவென்றால் திருக்குரான் அதிகாரம் 3 வசனம் 145. இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து இன்று வரை நாம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை நாம் மக்களுக்கு முன்னால் எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த வசனத்தினுடைய அந்த ஞானத்தை இன்று வரை மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆக இதுதான் வித்தியாசம். அந்த ஹிலாஃபத் நுபுவத்தோடு இணைந்திருப்பதற்கும் அதிலிருந்து விலகி இருப்பதனால் அந்த ஞானம் கிடைக்காமல் போய் விடுகின்றது என்பதற்குமான ஒரு மிக பெரும் அடையாளமாக இந்த ஒரு திருவசனம் விளங்குகிறது என்று சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்தை உறுதி செய்வதற்காக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த வசனத்தை தேர்ந்தெடுத்தார்களோ அதுவே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதற்கும் ஆதாரமாக திகழ்ந்தது. அவர்கள் எடுத்து வைத்த வசனம், ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகம்மது ஒரு ரசூலே அன்றி வேறல்ல, ஒரு இறை தூதர் மட்டும்தான். இறை தூதருக்கு அப்பாற்பட்ட எந்த விதமான ஒரு பண்பும் அவர் கொண்டிருக்கவில்லை. எனவே நிரந்தரமாக அவர் உயிரோடு இருக்கக்கூடியவர் அல்லர் என்ற அளவுக்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன மனித தன்மை இருக்கிறதோ அதனை எடுத்து கூறி இந்த அடிப்படையில் அவர் இறந்து விட்டார்கள் என்பதை விளக்கி சொல்ல விரும்புகிறார்கள். அடுத்து கூறுகின்றார்கள், கது ஹலத் மின் கபல்ஹி ருசுல், அவருக்கு முன்னுள்ள ரசூல்மார்களும் இறை தூதர்களும் காலம் சென்று விட்டார்கள். இந்த வசனத்தை ஓதி காண்பித்த பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கே தெளிவு கிடைக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னதான் இருந்தாலும், மறுமை வரைக்குமான ஒரு ரசூலாக இருந்தாலும் அவர் ஒரு மனிதர் தான். எனவே அவர்கள் இறந்து விட்டார்கள். ஏனென்றால் இதற்கு முன்னுள்ள எல்லா தூதர்களுடைய தன்மையும் இப்படித்தான் இருந்திருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். வரலாற்றில் வருகிறது, இந்த வசனம் இன்றுதான் இறங்கியதோ என்று எனக்கு தோன்றுகிறது என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்களாம். பாருங்கள், திருக்குரானில் இந்த 145 அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்து முழு உலகத்திலும் இந்த திருவசனத்தை அடிப்படை ஆதாரமாக எடுத்து வைக்கின்றது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த திருவசனத்தை ஆதாரமாக எடுத்து வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் தோன்றிய எந்த இறை தூதரும் உயிரோடு இருக்கவில்லை, அப்படி இருக்கும் நிலையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உயிரோடு இருக்க முடியும் என்ற கருத்தை அவர்கள் விளக்கினார்கள். இதே கருத்தை இன்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்து மட்டும்தான் எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறது. ஆக ஹப்லுல்லாஹ் என்ற அல்லாவின் கயிறாகிய திருக்குரான், அதன் வசனங்கள் இருக்கின்றன. ஆனாலும் அந்த திருவசனத்தை தக்க தருணத்தில் எடுத்து காட்டக்கூடிய, எடுத்து ஓதக்கூடிய அந்த பண்பு ஹலீஃபாவாக ஆக இருந்த
ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குத்தான் அல்லாஹ் வழங்கியிருந்தான். அதே போன்று நிச்சயமாக அந்த வசனத்தினுடைய ஞானத்தை எடுத்துக் கூறக்கூடிய அந்த தன்மையை இறைவன் ஒன்று நபிக்கு வழங்குகின்றான், நபிக்கு அடுத்தபடியாக ஹலீஃபாவுக்கு வழங்குகின்றான். இந்த அடிப்படையில் தான் ஹபுலுல்லாஹ் என்பது அல்லாவின் கயிறு என்பதை இந்த கோணத்தில் சிந்திக்கின்ற போது ஒன்று நபி அது குறிப்பிடுகின்றது, அல்லது நபிக்கு அடுத்தபடியாக ஹலீஃபாவை குறிப்பிடுகின்றது. ஏனென்றால் அவர்கள்தான் இந்த ஹபுலுல்லாவாகிய திருக்குரானின் வசனத்தை அதன் உண்மையான ஞானத்துடன் மக்களுக்கு முன்னால் எடுத்துக் கூறக்கூடிய அந்த தகுதியை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் எடுத்துக் கூறி வருகின்றோம். எனவே ஹபுலுல்லாஹ் என்பதை சில திருக்குரான் விரிவுரையாளர்கள் திருக்குரான் என்று அதற்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள். அதனை நாமும் மறுப்பதற்கு இல்லை. ஆனாலும் அந்த திருவசனத்தின் அடிப்படையில் அந்த வசனத்துடைய ஞானத்தை எடுத்து ஓதக்கூடிய தகுதி சக்தி யாருக்கு இருக்கிறது என்று நாம் வரலாற்றில் ஆய்வு செய்கின்ற போது நபியுல்லாவுக்கு இருக்கின்றது. நபியுல்லாவுக்கு அடுத்தபடியாக ஹலீஃபாவுக்கு தான் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. சகோதரர்களே, மிகவும் ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்னவென்றால், இன்று அந்த ஹலீஃபத்துர் ரசூல் ஆகிய ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து ஓதிய அந்த வசனத்தின் அடிப்படையில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட எல்லா சஹாபிகளும் ஏற்றுக்கொண்டார்கள். என்ன ஏற்றுக்கொண்டார்கள்? கது ஹலத் மின் கபலிஹி ருசுல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் தோன்றிய எல்லா ரசூல்மார்களும் காலம் சென்று விட்டார்கள் என்பதை ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் இன்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை தவிர வேறு எந்த முஸ்லிம் பிரிவினரும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மரணத்தை ஒப்புக்கொள்ள தயாரில்லை. காரணம் என்ன? உண்மையில் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய திருவசனத்தை எடுத்து ஓதக்கூடிய ஒரு ரசூலோ ஒரு நபியோ அல்லது நபியை பின்தொடர்ந்த ஒரு ஹலீஃபாவோ அவரிடம் இல்லை என்பதுதான் காரணம். எனவே நிச்சயமாக திருக்குரானுடைய ஞானம் இருக்கிறது தான். அந்த ஞானத்தை குறித்த நேரத்தில் குறித்த தருணத்தில் எடுத்துக் கூறக்கூடிய ஒரு பண்பு, அதற்குரிய அந்த சக்தி ஆற்றல் என்பதை அல்லாஹ் நபிக்கு வழங்குகின்றான், நபிக்கு அடுத்தபடியாக ஹலீஃபாவுக்கு வழங்குகின்றான். ஆக இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கயிறு என்பது திருக்குரான் என்று இருந்த போதிலும் கூட அந்த திருக்குரானையும் சரியான அர்த்தத்தில் எடுத்துக் கூறக்கூடிய அந்த தகுதி ஹலீஃபாவுக்கு கிடைக்கின்றது. முதலில் நபிக்கு கிடைக்கின்றது, அதற்கு அப்புறம் ஹலீஃபாவுக்கு தான் அந்த தகுதி கிடைக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. மிக அருமையான முறையில் ஹபுலுல்லா என்கின்றது திருக்குர்ஆனையும் குறிக்கும். இதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் நபிமார்கள் மூலமாகவும் கலீஃபாக்கள் மூலமாகவும் திருக்குர்ஆனுடைய அந்த ஆயத்துகளுக்கு விளக்கம் தந்து கொண்டிருக்கிறான் என்பதையும் மிக அருமையான முறையில் இங்கே எடுத்து சொன்னீங்க. ஒரு கருத்தையும் எடுத்து சொன்னீங்க. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தின் போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை ஏற்காதவர்களாக வாழேந்தி நின்றார்கள். அப்போது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே வந்து திருக்குர்ஆனுடைய 3வது அதிகாரம் 145வது வசனத்தை அங்கே ஓதி, முஹம்மது ஒரு தூதர் மட்டுமே ஆவார், அவருக்கு முன்னுள்ள எல்லா தூதர்களும் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை அந்த மக்கள் மத்தியிலே எடுத்து சொன்னாங்க. இதை நாம் அடிப்படையாக வைத்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை கடந்த 120 ஆண்டுகளாக அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் எடுத்து சொல்லிக் கொண்டு வருகிறது. அன்பிற்குரிய நேயர்களே, அன்றைய தினம் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள், ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதர் மட்டும்தான், அவருக்கு முன் தோன்றிய எல்லா தூதர்களும் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை திருக்குர்ஆனுடைய இந்த ஆயத்தின் மூலமாக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்குகின்ற பொழுது, யாருமே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணில் இருந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களும் ஒரு இறை தூதர் தானே என்று அன்றைய தினம் எந்த சஹாபாக்களும் சொல்லவில்லை என்பதையும் நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் மட்டும்தான் ஆணித்தரமாக கடந்த 120 ஆண்டு காலமாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று மரணமடைந்து விட்டார்கள் என்பதை திருக்குர்ஆனின் ஒளியில் விளக்கி கொண்டிருக்கிறது. எனவே அந்த ஹபுலுல்லா திருக்குர்ஆனுக்கும் பொருந்தும், அல்லாஹ்வின் கயிறு என்பது திருக்குர்ஆனுக்கும் பொருந்தும். மாறாக அந்த திருக்குர்ஆனுடைய ஞானத்தை அல்லாஹ் அந்த நபிமார்கள் மூலமாகவும் கலீஃபாக்கள் மூலமாகவும் தக்க தருணத்தில் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை இங்கே அழகான முறையில் எடுத்து சொன்னாங்க. அடுத்து இன்று மக்கள் மத்தியில் இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. நாம் ஹப்லுல்லா என்பதற்கு நுபுவத், கலாஃபத் இவை இரண்டையும் குறிக்கும் என்பதை அழுத்தம் திருத்தமாக நாம் சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஒற்றுமைக்கான வழியை அல்லாஹ் தான் ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் நபிமார்கள் மூலமாகவும் நபிமார்களை தொடர்ந்து வருகின்ற கலாஃபத் மூலமாகவும் தான் அந்த ஒற்றுமையை ஏற்படுத்துகிறான் என்பதை நாம் குறிப்பிட்டு வந்தோம். சில சகோதரர்கள் இவ்வாறும் கேட்கிறார்கள், திருக்குர்ஆன் முழுமை பெற்ற வேதமாக இருந்து கொண்டிருக்கிறது,
கியாமத்து வரைக்கும் உரிய ஒரு இறுதி வேதமாக திருக்குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் நம்மிடையே இருக்கிறது. ஒற்றுமை திருக்குர்ஆனை பற்றி பிடிப்பதின் மூலமாக, ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை பற்றி பிடிப்பதின் மூலமாக ஒற்றுமை ஏற்படும் அல்லவா? இந்த இரண்டும் இருக்கத்தானே செய்கிறது என்ற கேள்வியையும் கேட்டிருக்கிறார்கள்.